இந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க ஆட்சியாளர்களில் ஒருவரான ராஜராஜ சோழன் கிபி 985ஆம் ஆண்டில் சோழ மன்னராகத் தலைமை வகித்தவர். தனது ஆட்சியில் சோழ பேரரசை வலுவானதும் வளமிக்க பேரரசாக மாற்றினார். போரிலும் நிர்வாகத்திலும் அவர் தலைசிறந்த திறமையாளர். ராஜராஜ சோழன் தனது படைகளின் வெற்றியால் சோழ பேரரசை இலங்கை, மாலத்தீவுகள் மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கு விரிவுபடுத்தினார். அவரின் கடற்படை உலகின் மிகப்பெரிய படைகளில் ஒன்றாக உருவெடுத்தது. கடல் வழிப்போர் மற்றும் வர்த்தகம் அவரது ஆட்சியின் முக்கிய அடிப்படைகளாக அமைந்தன. ராஜராஜ சோழனின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றான தஞ்சாவூரில் அமைந்துள்ள தஞ்சை பெரிய கோயில் சோழப் பெருமையை பிரதிபலிக்கும் அற்புதமான கட்டிடக்கலை சிறப்பாகும். கோவில் இன்று வரை ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் உலகின் சிறந்த கலாச்சார நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக திகழ்கிறது. அவரின் ஆட்சியின் கீழ் தமிழ் இலக்கியம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டது. அவரது ஆதரவில் கலாச்சார வளர்ச்சி மற்றும் கல்வி முன்னேற்றம் கண்டது. ராஜராஜ சோழன் நிர்வாகத்தில் திறம்பட செயல்பட்டு பல நீடித்த திட்டங்களை அமல்படுத்தினார். வரி முறையைச் சரிசெய்து பொருளாதாரத்தை பலப்படுத்தினார். நெடுஞ்சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை உருவாக்கி வர்த்தகத் தொடர்புகளை விரிவுபடுத்தினார். சமூக வளர்ச்சி மற்றும் வர்த்தக செழிப்பு அவரது ஆட்சியில் உச்சத்தை அடைந்தன. ராஜராஜ சோழன் சோழ பேரரசின் வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் முக்கிய பங்காற்றியவர். அவரது ஆளுமை, திறமை மற்றும் சாதனைகள் இன்று வரை மக்களின் நம்பிக்கைக்கும் பெருமைக்கும் காரணமாக இருக்கின்றன. தமிழர் வரலாற்றில் என்றும் ஒளிர்ந்திருக்கும் வீரமன்னன் ராஜராஜ சோழன். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியைப் பின்தொடரவும்.